அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தமது தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் இன்று தருமபுரியில் லட்சக்கணக்கில் திரண்டிருந்த அஇஅதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே எழுச்சி பேருரையாற்றினார். தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்னையில் இருந்து வான்வழியாக புறப்பட்டு தருமபுரி வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடனும் தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி என்ற முழக்கத்துடனும் தமிழக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை சென்னையில் கடந்த 9ஆம் தேதி தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து கடந்த 11ஆம் தேதி அன்று கடலூரில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் எழுச்சியுரையாற்றி கழக வேட்பாளர்களுக்கு பேராதரவு திரட்டினார். இந்நிலையில் இன்று தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் 11 பேருக்கு ஆதரவு தெரிவித்து தருமபுரி பென்னாகரம் பைபாஸ் சாலையில் பேரார்வத்துடன் லட்சக்கணக்கில் திரண்டிருந்த கழக தொண்டர்கள் பொதுமக்களிடையே எழுச்சி பேருரையாற்றினார். தமது பேருரையில் வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். முன்னதாக சென்னையில் இருந்து வான்வழியாக புறப்பட்டு தருமபுரி சென்றடைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை அஇஅதிமுக கொள்கை பரப்பு செயலாளரும் நாடாளுமன்ற மக்களவை துணை சபாநாயகருமான டாக்டர் மு. தம்பிதுரை, அமைச்சர் திரு பி. பழனியப்பன், கிருஷ்ணகிரி மாவட்ட கழக செயலாளர் திரு வி. கோவிந்தராஜ், தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் திரு கே. பி. அன்பழகன், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார் ஆகியோர் மலர்கொத்துகள் வழங்கி வரவேற்றனர். ஹெலிகாப்டர் இறங்குதளத்தில் இருந்து பென்னாகரம் பைபாஸ் சாலை பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்ட மேடைக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு செண்டை மேளங்கள், தவில், நாதஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு இசைக்கருவிகள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்கும் விதமாக வழிநெடுகிலும் சாலையின் இருமருங்கிலும் கழக கொடி தோரணங்கள் அழகுற அமைக்கப்பட்டிருந்தன. பல்லாயிரக்கணக்கான கழக உடன்பிறப்புகள் கழக கொடிகளையும் இரட்டை இலை சின்னங்களையும் தங்கள் கைகளில் ஏந்திய வண்ணம் மகிழ்ச்சி பொங்க முதலமைச்சருக்கு சிறப்பான வரவேற்றனர். செயற்கை யானைகளின் வரவேற்பும் அளிக்கப்பட்டது. அங்கு திரண்டிருந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் அளித்த பூரண கும்ப மரியாதையையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டார். தீர்த்தமலை அருள்மிகு தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. பிரம்மாண்ட பொதுக்கூட்ட திடலில் லட்சக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்களையும் அஇஅதிமுக தொண்டர்களையும் பார்த்து இரட்டை இலை சின்னத்தை குறிக்கும் வகையில் தமது இரு விரல்களை உயர்த்தி காண்பித்து கழக தொண்டர்களின் உற்சாக வாழ்த்தொலி முழக்கங்களுக்கு இடையே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பொதுக்கூட்ட மேடையை வந்தடைந்தார். தருமபுரி, பாலக்கோடு, பென்னாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, ஓசூர், தளி ஆகிய 11 தொகுதிகளின் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சி பேருரையாற்றினார். 11 சட்டமன்ற தொகுதிகளின் அஇஅதிமுக வேட்பாளர்களை பொதுமக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக்கொண்டார். லட்சக்கணக்கில் திரண்டிருந்த கழக தொண்டர்களும் பொதுமக்களும் மிகுந்த உற்சாகத்தோடும் எழுச்சியோடும் புரட்சி தலைவி அம்மா வாழ்க என்ற வாழ்த்து முழக்கங்கள் அனைத்து திசைகளிலும் எதிரொலிக்க எங்கள் வாக்கு இரட்டை இலை சின்னத்திற்கே என விண்ணதிர முழக்கமிட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களின் பேராதரவை தெரிவித்தனர். இதனையடுத்து சென்னை திரும்புவதற்காக ஹெலிகாப்டர் தளத்திற்கு சென்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா
அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் மைதானத்தை தேர்தல் பிரச்சார வாகனத்தில் சுற்றி வந்து தமது கரங்களை அசைத்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவின் 3ஆம் நாள் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பெருந்திரளாக திரண்டிருந்து முதலமைச்சருக்கு மகிழ்ச்சி பொங்க வரவேற்பு அளித்து பேராதரவு தெரிவித்தது தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அஇஅதிமுகவின் மகத்தான வெற்றியை உறுதி செய்யும் வகையில் அமைந்திருந்தது.